ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு சமயபுரம் மாரியம்மன் கோயில். ஸோ இந்த கோயிலில் இருக்கிற சாமி பார்த்திங்கன்னா HSL அப்படியே நம்ம திருச்சியில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணி நான் காட்டுறேன், அதோட சாமியோட முகத்தை பாருங்கள், அப்படியே உங்களுக்கே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரூபா துணி வச்சு அவங்க ஒரு மஞ்சப்பை மாதிரி வைக்கிறாங்க, அதில் துணி கட்டிட்டு போனாங்க, அவங்க குழந்தை பிறக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து நல்லா இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள், நான் ஒரு கம்பம் மாதிரி வச்சுருக்காங்க, அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கயிறு கட்டி வச்சுருப்பாங்க, கயிறு கட்டி வச்சுருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து மக்கள் அது வந்து நடந்திருக்கு அப்படின்னா இவ்வளோ கயிறு கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. போனாங்க பிறப்பே செம்ம கூட்டம், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா உள்ளார போந்தோம். கோயில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. உள்ளார வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி அன்னதானம் போடுறது, ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் இங்கே நடத்தவங்க போல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இடம் பேக் சைடில் வச்சுருக்காங்க. சாமி கோயில் வந்து சின்னதாக முன்னாடி ஒரு இது கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க, அதுதான் வந்து கோயில் ஃபுல்லாக. இது காட்டுற மாதிரிங்க, இதுதான் வந்து கோயில். இதுக்கப்புறமா வந்து சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்ன வேண்டுதல் நடக்குதோ அந்த வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கயிறு கட்டுறது, அந்த சாமிக்கு என்ன இது தேவைப்படுதோ அதெல்லாம் கட்டிடுறாங்க. உள்ளார போனோடனே மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. சாமி நீங்கள் பார்த்தீங்கனாலே அப்படியே HSL அதே மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து நீங்களே ஏமாந்துருங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா சூப்பராக இருந்து போய் கொஞ்ச நேரம் இருந்தாலும் நல்லா பார்த்துருந்தோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் பள்ளப்பட்டி ஏரியா இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, HP பெட்ரோல் பங்க். அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு ரோடு உள்ளார போகுது. அந்த ரோடுக்குள்ளார போனீங்கனாலே கொஞ்சம் தூரத்தில் கேட்டிங்கனாலே அங்கே இருக்கிறவங்கள கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா இந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனால அந்த பள்ளப்பட்டி ஏரியா கிட்ட போயிட்டு கேட்டிங்கனால சொல்லிவிடுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். அந்த எல்லாருக்கிட்டையும் கேட்டிங்க எதை வழி கேட்டு அப்படியே போயிடலாம். இல்லை மேப்பில் கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா கூட மாரியம்மன் கோயிலோட மேப் கரெக்டாக காட்டுது, அப்படியே உள்ளார பண்ணலாம். ஸோ கோயிலோட பேக் சைடு ஃப்ரண்ட் வியூ இது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த கோயில் வந்து கூட்டம் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அந்த அமாவாசை டைம்லாம் பயங்கர கூட்டம் வரும் போல் இருக்குது. ஸோ நாங்கள் போனதுலேருந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. நல்லா சாமியை கும்பிட்டோம். அப்படியே திருச்சியில் இருக்க சமயபுரம் மாரியம்மன் கோயில் மாதிரியே இருந்தது. ரொம்ப இதாக இருந்தது, எங்களுக்கு வந்து திருப்தியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேலத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் போய் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களால் போக முடியல, வேறு ஊரில் இருக்கீங்கன்னா கூட இந்த வீடியோ பார்த்து நீங்களே சாமி கும்பிட்டுக்கோங்க. அண்டு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாம் நான் போடுறேன். அண்டு நம்ம சேனலை இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.